எஸ்ஸா? சொல்லுங்க மேடம். சத்யா. என்ன நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? என் மருமகளை பாருங்க. அவ முகமெல்லாம் எப்படி வேர்த்து இருக்கு. அவ உடம்பெல்லாம் சிவரிங்கா இருக்கு. நேத்துதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? இப்போதைக்கு சத்யாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொன்னாங்களா இல்லையா? என்னடா பிரெயின்ல ஆபரேஷன் நடந்திருக்குங்க. இந்த நேரத்துல அவ எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. டேய் அசோக், உனக்கு தெரியாதடா? அப்படி இருக்கிறப்போ எஸ் நோன்ட்டு ஏதோ பசல் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. நீயும் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. டேய் அர்ஜுன். அப்பா, உன் பொண்டாட்டி தானடா? இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீயும் அமைதியா நின்றுட்டு இருக்க. மேடம், என் பொண்டாட்டி உயிர் பொழைச்சு வந்திருக்கா. ப்ளீஸ் மேடம், விசாரணைங்கிற பேர்ல அவளை கொன்னுடாதீங்க. மேடம் ப்ளீஸ், இப்போதைக்கு இந்த என்கொயரி வேண்டாமே. சத்யா அண்ணியை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் எனக்கும் தோணுது. முதல்ல அவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணிக்கலாம். மேடம், முதல்ல என் மருமக உடல் தேறி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் விசாரிங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இப்ப என் மருமக ரெஸ்ட் எடுக்கணும். அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், குணமாகணும். கடைசியா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். ஏங்க, எங்களுக்கு எங்க மருமகளோட ஹெல்த் தான் முக்கியம். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க.